முடியாது பருதி, என்னால தாலியை கழட்டி கொடுக்க முடியாது. ஊருக்கு போகும்போது நானே தரேன்னு சொன்னனே, அப்ப தரேன். இப்ப இவ கேட்டானெல்லாம் என்னால கழட்டி தர முடியாது. இசைவாணி தீர்க்கமாக மறுத்தாள். பருதியால் அவளை கட்டாயப்படுத்த முடியவில்லை. எனவே அவளுக்கு அநியாயம் செய்கிறோம் என தெரிந்தாலும் சூழ்நிலை கைதியாகி நின்றான். வாணி ப்ளீஸ், இது என்னோட லைஃப் மேட்டர். நீ தாலியை கொடுத்தாதான் அவ சமாதானமாவா. எனக்கு மதி ரொம்ப முக்கியம். இதென்ன நெஜ கல்யாணமா? உனக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அவன் அருகே நெருங்க இசைவாணி மறுப்பாக பார்த்தாள். மாட்டேன் என்பது போல அழுத்தமாக நின்றாள். கண்கள் கலங்கி கண்ணீர் கரையேற காத்திருந்தது. சபாஷ், எனக்கு தெரியும்டி. சும்மா பேப்பர்ல சைன் போட்டு டைவர்ஸ் தர மாதிரி ஏமாத்திட்டு இவனை கொத்திட்டு போறது தானே உன்னோட பிளான் என மதி கோபத்துடன் எழுந்தாள். மதி, நான் தான் வாங்கி தரேன்னு சொன்னல, போய் உட்காரு என இளமதியை உட்கார வைக்க முயன்றான் பருதி. ஏய், இன்னமாடா உனக்கு புரியல? அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு என்றால் இவனிடம் சீரலாக. இசைவாணி முகம் மாறாதிருக்க பிரயத்தனப்பட்டாள். லூசு மாதிரி ஒளராத மதி. இவன் அதட்ட, நான் லூசாடா? நீதான் லூசு. அவ முகத்தை பாரு, அவ கண்ணை பாரு. நான் நிறைய தடவை நோட் பண்ணிருக்கேன். அவளுக்கு நீயும் நானும் ஒன்னா இருந்தாலே பொறாம பொங்கும். ஒரு பொண்ணா என்னால் அதை ரியலைஸ் பண்ண முடியும். அவ உன்னை லவ் பண்றாடா என மதி கத்தினாள். பருதி நெஞ்சம் திடுக்கிட வாணியை திரும்பி பார்த்தான். சாரி வாணி, அவ ஏதோ தெரியாம வளர்றா, நீ தப்பா எடுத்துக்காத. அவளிடம் மன்னிப்பை கேட்டான் பருதி. சரி, நான் உளறதாவே இருக்கட்டும். நீ சொல்றது உண்மைனா அவ கையாலே அந்த தாலியை கழட்டி வாங்கிட்டு வா. இதோ இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் என்றாள் அழுத்தமாக. இசைவாணியின் கண்களில் இப்போதுதான் ஈரப்பதம் வெகுவாக கோர்த்திருந்தது போல. இமையோரம் படர பார்த்த நீரோடு பருதியை குற்றம் சுமத்தினாள். வேண்டாம் என்ற பார்வை பார்த்தாள். உதட்டை கடித்து தொண்டை வரை வந்த வார்த்தையை வலிக்க வலிக்க விழுங்கினாள். வாணி, இதுவரைக்கும் நீ எனக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்க. அதோட எதையும் சேர்த்துக்கோ. நான் சந்தோஷமா வாழ்ந்தா உனக்கு பிடிக்கும்னு சொன்னல. நான் நிம்மதியா வாழணும்னா நீ அந்த தாலியை கழட்டி கொடுத்துருவாணி. போகும்போது என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் பண்ணிடாத வாணி. மதியோட நான் ரொம்ப வருஷம் நிம்மதியா வாழணும். கெஞ்சி கேக்குறேன், பிளீஸ். பருதி இறைஞ்ச வாணியின் இதழ்கள் கசப்பாய் முறிவளித்தன. முகத்தில் எதையும் காண்பிக்காதவள், நல்லாரு என்று விட்டு கண்களை சிமிட்டி கண்ணீரை வெளியே விடாமல் வெகு கவனமாக அவனிடமிருந்து தன் உணர்வை மறைத்து தாலியை கழற்ற முயன்றாள். அவளது சுருட்டை முடியில் தாலி மாட்டிக்கொண்டு வரமாட்டேன் என சதி செய்தது. இதை காண பொறுக்காத மதி பாய்ந்து எழுந்து வந்து அவள் கழுத்திலிருந்த தாலியை கையோடு அறுத்திருந்தாள். வாணி அதிர்ந்து போக அவள் கண்களில் பொலபொலவென கண்ணீர் இறங்கியது. என்ன கதை இதுன்னு தேடுறீங்களா மக்களே? எழுத்தாளர் ஜானு முருகனோட இசை வார்க்கின்ற நேரங்கள் கதை தான் இது. நம்ம சேனல்ல இப்போ முழு நீள நாவலா ஆடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். கமெண்ட்ல லிங்க பின் பண்றேன், கேட்டு மகிழுங்க.